வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பிளேட்டு அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்வீட் கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கெட்டியான பாலாக இருக்கும்போது நமக்கு செய்கிறதும் ஈஸிங்க. அண்டு குவான்டிட்டியும் நமக்கு வந்து கடைசியாக கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பாலெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வேஸ்ட் ஆகாமல் அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வரும். நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பால் நல்லா சூடாகி கொதித்து வரும்போது நம்ம ஓரங்களில் விழுற பால் ஏடெல்லாம் நல்லா எடுத்து விடணுங்க. பால் ஏடு விழாமல் நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க எனக்கு. நமக்கு அந்த பாலோட கன்சிஸ்டன்சி குறையிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ரெடி பண்ணணும். டைம் கொஞ்சம் அதிகமானாலும் ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. ஓரங்களில் இந்த மாதிரி பால் ஏடு விழாமல் நம்ம நல்லா அந்த மாதிரி பால் ஏடெல்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ரிச்சான க்ரீமி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. நல்லா திக்காகவும் ஆயிருக்கு பாருங்கள் பால். நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக வர்ற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல சின்ன சின்ன முத்து முத்தாக நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு பார்க்குறதுக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் நல்லா சின்ன சின்ன முத்து முத்தாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். நான் ஒயிட் சுகர் தாங்க சேர்த்துக்கிறேன். 200 கிராம் அளவுங்க அது. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகி கொடுக்கும். நம்ம நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா திக்காக கிடச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பால்கோவா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. நம்ம நான்ஸ்டிக்கில் செய்யும்போது தான் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வருங்க. கடைசியாக இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம நெய் இந்த மாதிரி சேர்க்கும்போது ஸ்வீட் வந்து ரொம்ப கெட்டியாகாமல் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குங்க. நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் போட்டு வச்ச பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம அதை வந்து மாற்றிடணுங்க. மாற்றிட்டு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு இதை நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் வந்து நல்லா குப்பரை கமுத்திட்டு மேலே தட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பால் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக உடைச்ச பிஸ்தா சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் மில்க் ஸ்வீட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப சூப்பராக அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.